சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அன்னபூர்ணிக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இல்லையா? வந்த வேன்ல அடிச்சு தூக்குன உடனே ஏர்ல பறந்து கீழ விழுந்து அப்படியே சுயநினைவு இல்லாம கிடக்குறாங்க. பைரவி வந்து அத்தை அத்தைன்னு கத்திக்கிட்டு இருக்கும்பொழுது, கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா வந்த சிந்துவும் இத பார்த்துட்டு வந்து அவங்களும் கதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சினேகாவோட அப்பா தேவராஜும் கார்ல அந்த பக்கமா வந்து இத பார்த்துட்டு, உடனே அன்னபூர்ணிய தன்னோட கார்லயே அழைச்சுக்கிட்டு போயி, அவங்களோட ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக மொத்தத்துல இவங்கள காப்பாத்தி நல்ல பேர் எடுக்க அவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி ஃபோன் பண்ணி ஆறுமுகத்துக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. சிந்துவும் ஃபோன் பண்ணி நம்ம சிவா கிட்ட விஷயத்த சொன்ன உடனே, இப்ப வீட்ல இருந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் போயிடுச்சு. அ அவங்களுக்கு உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பொழைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவும் போயிட்டு அன்னபூர்ணிய பார்த்து செக் பண்ணிட்டு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு வெளியில வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம சிந்து உழுந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம சிவாவும் சிந்துவ பார்த்து, "அதெல்லாம் பெரியம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க உயிர் பொழைச்சுக்கிட்டாங்க." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிந்துவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, "இங்க எதுக்குடி வந்த?" அப்படின்னு மகா சிந்துவ திட்ட, அப்படியே இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.